கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை பார்ப்பான் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே இன்னைக்கு எல்லா மனிதர்களுடைய முகத்தையும், அவர்களுடைய புற தோற்றத்தையும், இல்லை அவர்களுடைய வெளிப்படையான காரியங்களை வைத்துக்கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். அவர்களுடைய குறைவுகளாக இருக்கலாம், இல்லை நிறைவுகளாக இருக்கலாம், இல்லை அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய வேலை என ஏதோதோ ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தை பார்த்து கர்த்தர் தெரிந்து கொண்டது தான் தாவீது ராஜா. அப்படி தெரிந்து கொண்ட தாவீது ராஜா மனுஷர்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறார் என்றால் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறான். இதைதான் தாவீது சொல்லுகிறார். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 23வது வசனத்திலே, நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதான் மனுஷ பார்வையிலே தாவீது அற்பமான ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். பாருங்கள், 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள். அப்பொழுது அந்த பெலிஸ்தியரின் சார்பாக கோலியாத் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்காக வருகிறான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களில், அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அப்படி ஒரு போர் கவசம் தரித்து கொண்டவனாக கோலியாத் மனிதர்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அப்படி நிற்கும் போதுதான் மனித பார்வையில அவன் ஒரு யுத்த வீரனாக காணப்படுகிறான். மனிதர்கள் அவனை யுத்த வீரனாக நினைத்து பயந்து போய் இஸ்ரவேல் ஜனங்களும் சவுல் ராஜாவும் அவனுக்கு பயந்து ஓடி போகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் தாவீது அங்கே வருகிறான். தாவீது இப்பவும் ஆடு மேய்த்து கொண்டு தான் இருக்கிறான். அவனுடைய சகோதரர்களும் அவர்களுடைய சரீர வளர்ச்சியின் படியும் அவருடைய முக தோற்றத்தின் படியும் அவர்களும் சவுல் ராஜாவின் அரண்மனையிலே போர் வீரர்களாக தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்களும் அந்த யுத்த களத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது தாவீதை அவருடைய தகப்பன் ஈசாய் போய் தன் சகோதரர்களை பார்த்து கொண்டு அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்து கொண்டு வரும்படி அந்த யுத்த களத்திற்கு அனுப்புகிறார். தாவீது அங்கே போகும்போது அவருடைய சகோதரர்கள் அவனை குறித்து அற்பமாக பேசுகிறதை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28வது வசனத்திலே, அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இப்படி தாவீதை அற்பமாக, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், அதை பார்த்து விட்டு போ. உங்ககிட்ட இருந்த அந்த ஆடு கொஞ்சம் ஆடுகள், அவனுடைய வேலையை கூட அவன் அவ்வளோ அற்பமாக நினைத்து அப்படி பேசுகிறான். அந்த ஆடுகளை எங்கே விட்டு வந்தாய்? நீ வந்த வேலையை முடித்து நீ போக வேண்டியது தானே என அப்படி அவனை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் அவனுடைய சகோதரன் அங்கே பேசுவதை பார்க்க முடியும். ஆனால் தாவீது அந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்கள் தன்னை குறித்து என்ன சொன்னாலும் சரி, அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய இருதயத்திலே கர்த்தரை அடையாளமாக கொண்டிருந்தான். ஆகவே தான் அவனாலே சொல்ல முடிந்தது. பாருங்கள், அடுத்த வசனத்திலே 29லே, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லுகிறான். தாவீது அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவனை அங்கே வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். எப்படி தாவீதால அப்படி யோசிக்க முடிகிறது என்றால், அவன் சூழ்நிலையை பார்க்கல. மனிதர்கள் தன்னை குறித்து என்ன அடையாளம் வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்காமல் கர்த்தரை தனக்கு அடையாளமாக, ஐடென்டிட்டியாக வைத்திருக்கிறான். கர்த்தருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை, கர்த்தரை தன் பலனாக, அவருடைய வல்லமையை தனக்கு வல்லமையாக அவன் கொண்டிருக்கிறான். ஆகவே தான் அவனால் அந்த சூழ்நிலையிலும் சொல்ல முடிந்தது, நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று. ஆகவே அவன் அந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ணுவதற்கு தயாராகிறான்.
பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அவன் யுத்தத்திற்கு தயாராகும் போது சவுல் அவனுடைய யுத்த வஸ்திரங்களை தாவீதுக்கு போட்டு கொடுக்கிறான். 17வது அதிகாரம் 38, 39 ஆகிய வசனத்திலே பார்த்தோம் என்றால், சவுல் அவனை கட்டாயப்படுத்தி அவனுடைய வஸ்திரங்களை போட வைக்கிறான். ஆனாலும் அவனுக்கு அது பழக்கம் இல்லாததினால் அவன் அதை களைந்து போட்டான் என்று பார்க்கிறோம். இதுல தான் தாவீதுடைய அந்த ஒரு ஐடென்டிட்டியை நம்மால உணர முடியும். அவன் ஆடு மேய்க்கிறப்போ அவன் எப்படி இருந்தானோ, அவன்கிட்ட அந்த தடி, அதே கல், கவன், அடைப்பை என்று அந்த மெய்ப்பனுக்குரிய அந்த ஒரு அடையாளம் தான் அவனிடம் இருந்தது. அதே போலதான் அவன் இந்த யுத்த களத்துக்கு வரும்போது அவனுடைய அடையாளத்தை அவன் மாற்றவில்லை. ஏனென்றால் எப்பவுமே அவன் கர்த்தரை தனக்கு அடையாளமாக, ஒரு ரெஃபரன்ஸாக, ஒரு ஐடென்டிட்டியாக கொண்டிருந்தான். ஆகவே தான் அந்த சவுலுடைய யுத்த வஸ்திரங்களை அவன் தைரியமாக களைந்து போட்டுக்கொண்டு தன்னிடம் இருந்த அந்த கல், கவன், தடி ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுகிறான். சவுலோடது இருந்தா தான் என்னால் யுத்தத்தை ஜெயிக்க முடியும் என்கிற பார்வை சவுலிடம் இல்லை. அது மனித பார்வை. அது இருந்தால் தான் என்னால் இதை செய்ய முடியும். அவர்களை போல இருந்தால் தான் நானும் இந்த பாதையை கடக்க முடியும். அவர்களை போல போனாதான் நானும் இதை ஜெயிக்க முடியும் என்பது மனித பார்வை. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இதுதான் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை நம்பி நான் போவேன், மனிதர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று கோலியாத்துக்கு எதிராக தாவீது செல்லுகிறான். பிரியமானவர்களே, அநேக நேரம் நம்மிடத்தில் இந்த மனித பார்வை இருக்கிறதுனால தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அநேக காரியத்தோட மதிப்பு நமக்கு தெரியாம இருக்கிறது. ஆனால் தாவீது அதை உணர்ந்து கொண்டு போகும்போது முடிவு என்ன? அவனுக்கு வெற்றியும் கனமும் கிடைக்கிறது. தாவீதுடைய அடையாளம் மாறுகிறது. பாருங்கள், அவன் கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவனாக இருக்கிறான். இதைத்தான் அபிகாயில் சொல்லுகிறாள். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 28வது வசனத்திலே, என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே என்று சொல்லுகிறார். இன்னும் தாவீது ராஜாவாக மாறவில்லை. அதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவனுடைய அடையாளத்தை மாற்றுகிறார். அவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவன் என்று. ஏன் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவன்? அங்கே இருப்பது கர்த்தருடைய சேனை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சேனை. தேவனுடைய சேனைக்கு விரோதமாக அந்த பெலிஸ்தியன் அவ்வளோ அற்பமான வார்த்தைகளை பேசி யுத்தத்துக்காக வருகிறான். அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் சார்பாக அவருடைய ஒரு பிரதிநிதியாக நின்று அந்த யுத்தத்தை நடப்பிக்கிறான். இப்படிப்பட்ட அடையாளங்களை உடையவர்களாக மாறத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய வாஞ்சையும் அதுதான். நம்ம கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவர்களாக, அவருடைய காவலை காக்கிறவர்களாக, அவருடைய ஜனங்களை நடத்துகிறவர்களாக, அவருடைய கிரியைகளை செய்கிறவர்களாக நாம மாற வேண்டும். அப்போதான் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். ஆகவே தான் தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவனின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. அவனை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறான் என்று. ஆண்டவருக்கு சித்தமானதையெல்லாம் செய்யணும்னா நம்ம சூழ்நிலையை பார்த்தா நம்மளால செய்ய முடியாது. நாம யாரு, நம்முடைய அடையாளம் என்ன என்பதை பார்த்தால் நம்மால் செய்ய முடியாது. மனிதர்கள் நம்மை குறித்து நமக்கு என்ன அடையாளத்தை வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்தால் நம்மால் செய்ய முடியாது. கர்த்தரை நம்ம அடையாளமாக கொள்ளும் போது நம்மால நிறைவேற்ற முடியும். அவரை நமக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். பாருங்கள், லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த அந்த அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷனை குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அந்த அசுத்த ஆவியை அவனை விட்டு கர்த்தர் துரத்தின பின்பு அவனிடம் சொல்லுகிறார், நீ போய் நான் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு அறிவி என்று. அதே போல தன் மகதலேனா மரியாள் 7 ஆவி அவளை பிடித்திருந்தது என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த ஆவிகளை அவளிடமிருந்து துரத்துகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அவளுக்கு முதலாக தரிசனமாகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் உயிரோடு இருப்பதை என்னுடைய சீஷர்களுக்கு போய் அறிவி என்று அவளை அனுப்புகிறார். அவரை அடையாளமாக வைத்து இந்த மனிதர்களை மற்ற மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துகிறார். அதற்கு முன்பாக அவர்களுடைய அடையாளம் வித்தியாசமாக இருந்தது. அவன் அசுத்தாவி பிடித்தவனா இருந்தான், இவளும் அப்படித்தான் பிசாசு பிடித்தவளாக இருந்தாள். இன்னைக்கு நாமும் என்ன அடையாளம் உடையவர்களாக இருக்கலாம்? குறைவு, நம்முடைய குறைவுகள்னால பல பேர் நம்மை பல அடையாளத்தை சொல்லலாம், நினைக்கலாம். இல்லை நம்ம நிறைவுள்ளவர், நம்முடைய பாசிட்டிவ்ஸை வைத்து கூட நாம் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்த பதவியில் இருப்பவர்கள் என்று பல அடையாளத்தை வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவரை நமக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே அவரை நம்ம அடையாளமாக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் மாறுகிறோம். கர்த்தருடைய பார்வை உடையவர்களாக நாம் மாறுகிறோம். மனுஷ பார்வை நம்மை விட்டு விலகுகிறது. இந்த ஒரு பார்வை உடையவர்களாக இருந்ததனால்தான் பரிசுத்தவான்கள் பல காரியங்களை நடப்பித்தார்கள் என்று எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரத்திலே
கர்த்தரை அடையாளமாக கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்ததுனால யுத்தங்களை நடப்பித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், வாக்கு தத்தத்தை பெற்றார்கள் என்று பல காரியங்களை அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். இதெல்லாம் எதனால உண்டானது என்றால், அந்த பரிசுத்தவான்கள் கிட்ட என்ன இருக்கு என்பதை பொறுத்தோ, அவர்கள் யார் என்பதை பொறுத்தோ அல்ல, மாறாக அவர்கள் அடையாளமாக கொண்ட கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவரிடம் என்ன இருக்கிறது, அவருடைய மகிமை தான் எனக்கு அடையாளம், அவருடைய வல்லமை தான் எனக்கு அடையாளம், அவருடைய ஞானம்தான் எனக்கு அடையாளம் என்று அவர்கள் நினைத்ததுனால தான் அவர்களால் அப்படியெல்லாம் ஜெயிக்க முடிந்தது. பிரியமானவர்களை, நாமும் என்று நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை அடையாளமாக கொள்வோம். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாறி அவருக்கு சித்தமானவர்களை செய்து புதிய அடையாளத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே இயேசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீர் ஒருவரே எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆகவே தான் அப்பா உண்மையே எங்களுக்கு அடையாளமாக கொடுத்தீங்க. இந்த இருதயத்தில் உண்மை அடையாளமாக ஏற்றுக்கொண்டு அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வாழணும்ப்பா. மனுஷர் எங்களை எந்த அடையாளத்தை கொண்டு பார்த்தாலும், அவர்கள் எப்படி நினைத்தாலும் அதை குறித்து அதை நாங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொள்ளாமல் தகப்பனே அப்பா எல்லா குறைவுகளிலையும் அப்பா எல்லா பலவீனத்திலையும் உண்மை கொண்டு நாங்கள் பலம் உள்ளவர்களாக நிறைவுள்ளவர்களாக மாற, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எசப்பா, தாவீது எப்படி அந்த சூழ்நிலையில ராஜா உண்மை பற்றி கொண்டு அந்த யுத்தத்தை நடப்பித்தானோ, ஜெயத்தை பெற்றுக்கொண்டானோ, அது போல ஒரு சூழ்நிலை வரும்போதப்பா நாங்கள் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகிறவர்களாக எங்களை பார்த்து கொண்டு அப்பா உண்மை மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்லாமல் தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் நீர் மாறாதவரா எங்களோடு கூட இருக்கீங்க அப்பா. எவ்வளோ அடையாளங்களை உடைய குறைவுள்ள அடையாளம் உள்ள எங்களை நீங்கள் மாற்றியிருக்கீங்க. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அப்பா இன்னும் உண்மை முன்னிறுத்தி உம்முடைய ஸ்தானாபதியாக உங்கள் பிரதிநிதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அனுகிரகம் செய்வீராக. உடைய கிருபை அதிகமாக கிடைக்க பண்ணுங்கப்பா. எங்களை குறைவுகள் குற்றங்கள் ஒவ்வொன்றையும் மன்னிங்க தகப்பனே. உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. எங்களை ஒவ்வொருவர் மூலமாக உடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.